சாயிராம். நாளைய விடியல் அதிர்ஷ்டமானது. வென்றபின் அனைத்தும் உனக்கு சுபமாகவே மாறும் என் குழந்தையே. அதுவரை கவலைப்படாமல் இரு. உன்னை விட்டு ஒதுங்கி சென்றவர்களெல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் கூடி வரும். உன்னை பற்றி குறைகள் சொன்ன வாய்களெல்லாம் உன்னை பற்றி நிறைகள் மட்டுமே சொல்லும் நேரமும் வரும். உலகமே உன்னை உதாரணமாக எடுத்துக்காட்டும். பிரச்சனைகளைக் கண்டு உன் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்காதே. சற்று நிதானமாக நின்று கவனி. இதுநாள் வரை பல பிரச்சனைகளை இதுபோல் சந்தித்துள்ளாய். அப்பொழுதெல்லாம் எப்படி தன்னம்பிக்கையோடு மீண்டு வந்தாயோ அதே நம்பிக்கையோடு இப்பொழுதும் உன் மனதை மாற்றிக்கொள். வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டே இருக்காதே. தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றிதான் என் கண்மணியே. வாழ்வில் நான் நினைப்பது நடந்துவிடாதா என்று ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து தவிக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் என்று நீ நினைக்கிறாய்? அது எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு தெரியாதா? உனக்கு எப்படி அதை தராமல் இருப்பேன் உன் சாயிநாதர்? உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. அதனால் எல்லாமே உன் வாழ்வில் சுகமாகவே நடக்கும் பார். எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் ஒருவரை மறக்கவோ மன்னிக்கவோ முடியவில்லையெனால் அதுதான் உண்மையான அன்பு. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த ஒன்று இன்று இரவுக்குள் நடைபெறப் போகிறது. நாளைய விடியல் உனக்கான விடியலாகவே இருக்கும். அதிர்ஷ்டமானதாகவே இருக்கும். கேட்ட நொடி முதல் உன் வாழ்வில் ராஜயோகம் ஆரம்பம்தான். இனி உன் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்று செல்வ செழிப்போடு வளமோடும் நலமோடும் வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை நான் அப்படியே விட்டுவிடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். உன் வாழ்க்கையை சீர்படுத்தி நெறிப்படுத்தி உன்னை நல்ல வழியில் அழைத்து சென்று உன்னை உன் வாழ்க்கையில் பிரகாசமாக வாழ வைப்பேன். நிச்சயமாக வாழ வைப்பேன். அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கிறேன் குழந்தையே. காலம் போடும் கணக்கை இறைவனால் கூட மாற்ற முடியாது. அதனால் நல்லதை மட்டுமே நினை. நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. நேர்மறை சிந்தனையோடு எப்பொழுதும் இரு. நான் ஜெயிப்பதற்காகவே பிறந்திருக்கிறேன். எனக்கு துணையாக என் அப்பா எப்பொழுதுமே இருப்பார். என் வாழ்வை நெறிப்படுத்த என் வாழ்க்கையை வெற்றியடைய செய்ய எப்பொழுதும் அப்பா எனக்கு உறுதுணையாக இருப்பார் என்று நல்ல வார்த்தைகளை உன் மனதிற்குள் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் உன்னுடைய எண்ணம் போல் அனைத்தும் உனக்கு சுபமாகவே நடக்கும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மாறிவிடும். சர்வ நிச்சயமாக நல்லதாகவே மாறிவிடும். நல்லது மட்டுமே நினைத்தால் நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். நடப்பது அனைத்தும் நன்றாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன் நிலை மாறும் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. நான் ஒருபோதும் வாக்கு மீறமாட்டேன். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது முள் போல் குத்துவது போல இருக்கலாம். உனக்கு தோன்றவும் செய்யலாம். ஆனால் அந்த முட்களெல்லாம் மலராக மாறும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன். நிகழ்த்தியே தீருவேன். நீ படிகளில் ஏறும் பொழுது உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். அதே போல படி இறங்கும் பொழுதும் உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். இரண்டும் ஒரே நிலையில்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலும் கீழும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. அதைப்போல உன் வாழ்வில் நீ மேலோங்கிய நேரத்தில் எல்லாம் உனக்கு உயர்வாகவே இருக்கும். அதேபோல மேலோங்கிய வாழ்வு கீழே வரத்தான் செய்யும். கீழே இறங்கிய வாழ்வு மேலே போகத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. வாழ்க்கையில் கஷ்டமும் இன்பமும் சோதனையும் மகிழ்ச்சியும் எல்லாம் மாறி மாறி கொண்டுதான் இருக்கும். ஒரே நிலையாக எதுவுமே இருந்து விடாது. இருக்கவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. இப்பொழுது நீ கஷ்ட காலத்தில் அடியெடுத்து இருக்கிறாய்.
வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்ததும் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்த காலம் ஆரம்பமாகும். அந்த மாற்றத்தை உனக்காகவே நான் நிகழ்த்துவேன். நான் எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். உன் வாழ்க்கையில் அதி அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. அதை பார்த்து நீ அதிசயித்து நிற்கத்தான் போகிறாய். குழந்தையே, என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடம் கிடையாது. இதோ உன் சாம்ராஜ்யத்திற்கான வழி என் கையில் உள்ளது. பெற்றுக்கொள். வாய்ப்பு வரும்பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வேதனையை தீர்க்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். கண்மணியே, உன்னை மகிழ்விப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுத்து உன்னை காப்பேன் உன் சாயிநாதர். காரணமே இல்லாமல் எதுவுமே நடக்காது. நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இருக்கும் எந்த ஒரு நிகழ்வும் வீண் போகாது. உன் கஷ்டங்களுக்கான கடைசி நாளாக இன்று இருக்கிறது என்பதை நம்பு. என் அன்பு பிரியமே, உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான நேரத்தில் சரியாக நடைபெறும். எப்பொழுதுமே மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினையின் பலன்களால் தான் அவரவர் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருவர் வாழ்க்கை இருப்பது போல் மற்றவர்கள் வாழ்வு எப்பொழுதுமே இருக்காது, இருக்கவும் முடியாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை சாயல் வேறு விதமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை படைத்தவனே நான் தானே. உனக்கான தேவைகள் அனைத்துமே நேரம் வரும் பொழுது, நல்ல காலம் வரும் பொழுது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தான் தீரும். எதற்காகவும் கலங்காதே. உனக்கான ராஜயோகத்தின் அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் காலூன்றி நிற்க வைப்பேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல்? நன்றாக யோசித்துப்பார். உன் அப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வரத்தை வாரி வாரி வழங்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ சோகத்தின் உச்சியில் இருக்கிறாய்? உனக்கான ராஜயோகத்தின் பக்கத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்படியே சோகத்தோடு நின்று கொண்டிருந்தால் உனக்கு ராஜயோகம் வரும் பொழுது, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தில் நீ இருக்கவே மாட்டாய். எனவே என் குழந்தையே, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது என்று உன் அப்பா சொல்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாயா? இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால், என்னுடைய வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால், இதை நீ இப்பொழுது இந்த நொடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கு நல்ல நேரமும் காலமும் ராஜயோகமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். இது கூட உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே? உனக்கு எல்லாம் நிகழப் போகிறது, உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது என்பதால்தான் இது உனக்கு இப்பொழுது கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அற்புதம் நிகழத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். மகிழ்ச்சி பொங்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். சந்தோஷம் நிரம்பி வழியப் போகிறது உன் வாழ்க்கையில். தேவையில்லாமல் என் நாவிலிருந்து எந்த சொற்களும் விழாது என் குழந்தையே. நான் கூறுகிறேன் என்றால் அது நிச்சயமான சத்திய வாக்காகத்தான் இருக்கும். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நீ சந்தோஷத்தின் எல்லைக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். கூடிய விரைவில் உன் வாழ்வில் வசந்தம் வீசும். இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருந்துவிடும்
இப்படித்தான் இருக்கும் என்று நீயே தவறாக ஒரு முடிவு செய்து விடாதே. உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும். கண்ணிமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றிக் காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது என்று உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் உன் மனத்தில் இவ்வளவு போராட்டமும் குழப்பமும்? இன்று இரவு உன் கனவில் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு வழிகாட்டுவேன். நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயம் உன்னிடம்தான் வந்து சேரும். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் முன்னின்று உனக்கு நடத்தி அது மட்டுமல்லாமல் உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்றும். ஆனால் அதற்கு நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற குழப்பத்துடனேயே இருந்து கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கூட காதில் வாங்கிக் கொள்ளாமல், அந்த கருத்தையும் உன் மனதில் பதிய வைக்காமல் இப்படியே இருந்தால் ஏதாவது மாறிவிடுமா அல்லது மாறிதான் விடுமா? எதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது? நீ இப்படி சிந்தித்துக் கொண்டிருப்பதால் உனக்கு வருவது எதுவும் உன்னிடம் வராமல் போய்விடுமா? நீயே சற்று யோசித்துப் பார் என் பிள்ளையே. அதற்கான நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா? நீ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் நிகழ்த்தி காட்டிய உன் சாயி தேவா, நீ எதிர்பார்க்கும் நேரத்தில் உனக்கு வேண்டியதை, உனக்கு ஆசைப்படுவதை நான் நிறைவேற்றித் தருவேன். என்னை முழுமையாக நம்பு. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்த எந்த ஒரு பிள்ளையையும் நான் ஏமாற்றியதாக வரலாறே கிடையாது. என்னை முழுமையாக நம்பி எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றியை கொண்டு வந்து நான் உன் கையில் சேர்ப்பேன். எப்பொழுதுமே யாரையும் திட்ட எண்ணாதே, சாபம் கொடுக்காதே, மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காதே. நாம் எதை செய்கிறோமோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தபவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைத்தே தீரும். எனவே நீ மற்றவர்களின் சாபத்திற்கு உள்ளாகாதே, மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே, மற்றவர்களை மறந்தும் கூட வேதனைக்கு உட்படுத்தாதே. எப்பொழுதுமே என் கைக்குள் தான் உன் கையும் உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. ஒரு நாளும் உன் கையையும் நான் விடமாட்டேன், உன் வாழ்க்கையையும் நான் விட்டு விடமாட்டேன். நம்பிக்கையோடு இரு. நம் சாயப்பாவின் பார்வைக்குள் தான் நம் வாழ்க்கை இருக்கிறது. எந்த தவறும் நம்மை நெருங்க முடியாது. நாம் செல்லும் வழியில் மிக சரியாக பயணம் செய்து கொண்டே இருப்போம். தடுக்கி விழுந்தாலும் தூக்கிவிடும் நம் சாயப்பா நமக்காக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் திறம்பட எடுத்து வைத்து கொண்டே இரு. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே உன் மனதை போட்டு காயப்படுத்தாதே, வேதனைப்படுத்தாதே. உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். நாம் உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் நமக்கு முன்பாக நம் கண்களின் எதிரே சாயப்பா அமர்ந்து இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். திரும்பும் திசையெல்லாம் நம் சாயப்பா நம்மோடு இருக்கிறார். நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் சாயப்பா நம்மை சூழ்ந்துதான் இருக்கிறார். சாயப்பாவின் குரல் நம் செவிகளில் கேட்கப் போகிறது. சாயப்பாவின் அற்புதமான குரல் நம் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்பொழுது சாயப்பா நம்முடன் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சாயப்பாவின் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை. அவர் நம்மளுடைய நிழலாக இருக்கும் பொழுது நாம் எதற்குமே வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்க வேண்டாம். எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு போகலாம். பணிந்து போக தெரிந்து கொண்டாலே நம் வாழ்வில் எதற்குமே பயமே இல்லை.
உறவுகளை வெறுக்காமல் இருக்கலாம். ஒரு நாள் நிச்சயமாக நம் வாழ்வும் விடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்மை புரிந்து கொண்டு நம்மை தேடி பிரிந்த உறவுகளெல்லாம் அப்பொழுது நம்மிடம் ஓடி வருவார்கள். நம்மளுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு. யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து யாரையும் இழிவாக பேச வேண்டாம், ஏளனமாகவும் பேச வேண்டாம். நாம் காண்பது அனைத்துமே மாயை. இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரம் அல்ல. நம் வாழ்க்கையே நமக்கு நிரந்தரம் அல்ல. ஏன் நம் உடலே நமக்கு நிரந்தரம் அல்ல. நம்மை விட்டு சென்றவர்களை நாம் தேடி போக வேண்டியதுதான். அவ்வளவுதான் வாழ்க்கை. நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு போகலாம். முடிந்ததை நினைத்து வருந்த வேண்டாம். வரப்போவதை நினைத்து பயப்பட வேண்டாம். நமக்கு துணையாகத்தான் நம் அப்பா இருக்கிறாரே. நம் வாழ்க்கையை மீட்டெடுக்க, நம் வாழ்க்கையை பாதுகாக்க, வெற்றி பாதையில் நம்மை கூட்டிச் செல்ல அனைத்துமாக நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை நோக்கி மிகப்பெரிய உதவி வந்து கொண்டே இருக்கிறது என் குழந்தையே. எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் கலங்காதே. இன்றோடு நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகிறது. அதற்கான வேலையை உன் சாயப்பா துவங்கிவிட்டேன். இனி மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன் வாழ்வில் நீ பட்ட அனைத்து கஷ்டங்களும் முடிந்துவிட்டது. என்னுடைய உதவியும் ஆசிர்வாதமும் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு. உன் வருங்காலத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று உன் சாயப்பாவுக்கு தெரியும். உன் வருங்காலத்தை உனக்கு ஏற்றாற்போல் எப்படி மாற்ற வேண்டும் என்பதும் எனக்கே தெரியும். எனவே நீ பயப்படாமல் இரு. உனக்கு ஏற்படும் மாற்றத்தை பார்த்து நீயே அதிசயிக்கும் வண்ணம் நான் மாற்றத்தை நிகழ்த்தியே தீருவேன். உனக்கு யாருமே இல்லை, உனக்கு யாருமே துணையாக இல்லை, உன்னை வழிநடத்த யாருமே இல்லை என்று சொல்பவர்களுக்கு முன்னால் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி சொல் குழந்தையே, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று. தன்னம்பிக்கையாக இரு. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்வில் விடியல் வந்தே தீரும். நம்பிக்கை இல்லாத இடத்தில் ஒரு பொழுதும் அன்பு என்பது இருக்கவே இருக்காது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் குழந்தையே. மனம் குழப்பமாக இருக்கும் சமயத்தில் மௌனமாக இருந்துவிடு. எந்த ஒரு முடிவையும் எடுக்க நினைக்காதே. அதேபோல் மனம் கஷ்டமாக இருக்கும் சமயத்தில் தைரியமாக இருந்துவிடு. உனக்கு துணையாக உன் தந்தையாகிய உன் சாயி எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மறந்தும் விடாதே. ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலும் ஒரு நல்ல பாடத்தை நீ கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய். அதுவே உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். உன்னுடைய குறைகளை மறந்தும் கூட மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. தந்தை நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக மற்றவர்களிடம் போய் அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? நீ கேட்டதெல்லாம் கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே. என்னிடம் வா. உன் மனதில் உள்ள குறைகளையெல்லாம் என்னிடம் சொல்லிவிடு. உன் பிரச்சனைகளையெல்லாம் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. நீ கேட்காமலேயே அள்ளி அள்ளி கொடுக்கும் உன் சாயிநாதர் நீ கேட்ட பிறகும் உனக்கு கொடுக்காமல் நான் அமைதியாக இருந்து விடுவேனா? என் பொக்கிஷமான கண்மணிக்கு என்ன தேவை, என்ன வழங்க வேண்டும் என்பதை சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. நான் இருக்கிறேன். அச்சமே வேண்டாம். இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நல்லது மட்டுமே எப்பொழுதும் நினைத்து கொண்டே இரு. நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் உன் வாழ்வில். நமக்கு சாதிக்க வேண்டும் என்ற ஆசையே மேலோங்கி இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கோ நம்மை சோதித்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையே மேலோங்கி இருக்கிறது என்று நீ நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. அது தவறான எண்ணம் கூட. சாதிக்க மிக முக்கியமான தேவை தன்னம்பிக்கைதான். அந்த தன்னம்பிக்கையை ஒரு பொழுதும் இழந்து விடாதே என் பிள்ளையே. நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய்.
உன்னுடைய ஏக்கத்திற்கு, உன் கண்ணீருக்கு பதிலாக உன் சாயப்பா உனக்கு அனைத்து மாற்றங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்க தயாராகி இருக்கிறேன். அந்த வேலைதான் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய போராட்ட காலமெல்லாம் முடியும் தருவாயில் இருக்கிறது. இனி உன் வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே நீ காணப்போகிறாய். அதற்கான வேலையும் முடிந்துவிட்டது. நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வரப்போகிறாய். அதற்கான இறுதிக்கட்ட வேலையில்தான் நான் இருக்கிறேன். உன் சாயப்பா உனக்காகவே யோசித்து யோசித்து அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறேன். எதுவும் தவறாக நிகழாது. என்னை மீறி எதுவும் தவறாக உன்னை நெருங்கவும் முடியாது. நம்பிக்கையோடு இரு. உன்மேல் நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா மேல் முழு நம்பிக்கையாக இரு. நீ நினைத்தது போல், நீ ஆசைப்பட்டது போல், நீ விரும்பியது போல் உன் வாழ்க்கை எல்லாமே சுகமாகவே முடியும். சோகம் வந்துவிட்டாலோ, வேதனை வந்துவிட்டாலோ, பிரச்சனை வந்துவிட்டாலோ என்னை நினைத்துப்பார். எல்லாம் உனக்கு சுபமாகவே முடியும். அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்காக அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. இனி நமக்கு எதுவுமே நடக்காது என்று முடங்கி விடாதே. கிடைக்காது என்று நீயே முடிவெடுத்தும் விடாதே. உன்னை நம்பு. உன்னை மட்டுமே நம்பு. உன்னால் அனைத்துமே முடியும். உனக்காக நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்விற்கான அனைத்து மாற்றங்களையும் நான் ஏற்படுத்தப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்து வருந்திய காரியத்தை மிக சிறப்பாகவே நடத்தி முடிக்கப் போகிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் மாற்றி காக்கும் வல்லமை என்னிடம் உள்ளது குழந்தையே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன் வாழ்க்கையில் நீ விருப்பப்பட்டது எல்லாம் காலதாமதம் ஆகிறது என்பதை புரிந்து கொள். காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தும் நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை நீ மிக சுலபமாக அனுபவிக்க மாட்டாய். அனைத்தையும் உன் அப்பா உனக்காகவே தர காத்து கொண்டிருக்கிறேன் கண்மணியே. விரைந்து வா. நம்பிக்கையோடு எழுந்து வா. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உன் அப்பா வைத்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் பெற்றுக்கொள். உன் வாழ்க்கை சுபமாகவே இனி மாறப்போகிறது. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. விருப்பப்பட்டதெல்லாம் நடக்கப் போகிறது. ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு எல்லாமே கைகூடி நடக்கப் போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. என் வாக்கு என்றைக்கும் பொய்யும் ஆகாது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்ற சிந்தனையிலேயே இரு. கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை வைத்துக்கொண்டு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். உன் கைகளில் கொடுக்கும் அந்த வேலையை நான் பொறுப்பேற்று கொண்டிருக்கிறேன். நான் பொறுப்பேற்றிருக்கும் பொழுது எதுவும் தவறாக முடியாது. எதுவுமே தவறாக முடிந்து விடவில்லை குழந்தையே. இது நாள் வரை எல்லாம் சுபமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிதான்.